வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் ஆட்சி பொறுப்பேற்கும் தலைவருக்குரிய மனித உரிமை கடப்பாடுகள் மாறாது. ஜெனீவா அமர்விற்கு ஆணையாளர் முன்னோட்ட அறிக்கை. பொது வேட்பாளருக்கு வழங்கப்படும் வாக்கு பதவிக்கானது அல்ல, செய்திக்கானது. யாழில் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் மக்களுக்கு அறைகூவல். கிழக்கு பிரதிநிதிகள் சாணக்கியனும் கலையரசனும் இந்திய ராஜதந்திரியுடன் பேச்சு. தேர்தல் கால நகர்வுகள் குறித்து முக்கிய கருத்து பரிமாற்றம். மன்னர் மருத்துவமனை மருத்துவரும் தாதியர்களும் பணியிடை நீக்கம். இளம் அன்னையின் மரணத்திற்கு காரணமான பணியாளர்கள் அனைவருக்கும் நடவடிக்கை. நடிகர் விஜயின் கட்சி கொடி மீது அதிமுக மற்றும் திமுக எதிர்வினை. வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தை மக்கள் சக்தி தீர்மானிக்கும் என கருத்து. செங்கன் பயண வலய பயணிகளுக்கு புதிய நடைமுறைகள். பிரித்தானியா நாடுகளின் குடிமக்களுக்கு கட்டண நடைமுறை. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறும் காலப்பகுதியில் ஐநா மனித உரிமை பேரவையின் 57வது அமர்வு இடம்பெறவுள்ள நிலையில் அந்த அமர்வை மையப்படுத்தி மனித உரிமை பேரவை ஆணையாளரின் முக்கியமான முன்னோட்ட அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 9ஆம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமாகும் இந்த அமர்வு அக்டோபர் மாதம் 9ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளது. இந்த அமர்வு இடம்பெறும் காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறும். அதன் முடிவு மூலம் ஸ்ரீலங்காவுக்கு புதிய அரசு தலைவர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு விடுவார் என்பதால் தேர்தலுக்கு பின்னர் ஆட்சியை பொறுப்பேற்கும் தலைவருக்கும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் கடப்பாடு உள்ளதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் பேரவையின் நிறைவேற்றப்பட்ட 51 கீழ் 1 தீர்மானத்தின் முன்னேற்ற அறிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. இலங்கையில் அடிப்படை சுதந்திரத்திற்கு எதிரான புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை அடையாளப்படுத்தி வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் குறிப்பாக புதிய மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள பிற்போக்கான சட்டங்கள், ஜனநாயக பரிசோதனை மற்றும் சமநிலை தேய்வு, குடிசார் சமூகம் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்கள், கடந்த காலத்தில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல்கள் மீண்டும் நிகழ்த்தப்படுகின்றமை போன்ற விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. நாடு ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் உட்பட்ட இலங்கையர்களின் பரந்த பிரிவினரால் கோரப்படும் மாற்றியமைக்கக்கூடிய மாற்றங்களை மீண்டும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டக் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டுள்ள துன்பங்களை அங்கீகரிக்கவும் ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல்களின் பாதுகாப்பு படைகளின் பங்கை ஒப்புக்கொள்ளவும் கடந்த காலங்களிலும் நிகழ்காலங்களிலும் இழைக்கப்பட்ட மீறல்களை நிவர்த்தி செய்யவும் ஸ்ரீலங்கா அரசு தோல்வியடைந்துள்ளது என கூறியுள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் தண்டனை விலக்களிப்பதானது தொடர்கின்றமை கடுமையான மீறல்கள் மீண்டும் நிகழ அனுமதிப்பதாக உள்ளது எனவும் சாடியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல சட்டங்கள் மற்றும் பிரேரணைகளை ஐநா மனித உரிமை ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு தரப்பினருக்கு பரந்த அதிகாரம் அளிக்கப்பட்டமை, கருத்து வெளிப்பாடு, கருத்து மற்றும் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகளை கணிசமாக விரிவுபடுத்தியமை உள்ளிட்ட விடயங்களையும் ஆணைக்குழு தனது அறிக்கையில் எடுத்துரைத்துள்ளது. இலங்கை முக்கியமான தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருப்பதால் இந்த போக்கு கவலை அளிப்பதாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது என வாக்குறுதி வழங்கிய போதிலும் அந்த சட்டத்தின் கீழ் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னிச்சையான கைதுகள், தடுப்பு காவல் உத்தரவுகளை வழங்கி காவல் மரணங்களை ஏற்படுத்தியதுடன் சித்திரவதைகளை மேற்கொண்டமை தொடர்பான வழக்குகளையும் ஐநா மனித உரிமை ஆணைக்குழு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஊடகவியலாளர்கள், குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள், குறிப்பாக வலுக்கட்டாயமாக காணாமல் போனோர், காணி தகராறுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் பணியாற்றியவர்கள் மீதான நீண்டகால அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல் முறைமைகளையும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
குறிப்பாக வலுக்கட்டாயமாக காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் உண்மையை தேடும் முயற்சியில் அல்லது தங்கள் அன்புக்குரியவர்கள் இல்லாததை நினைவு கூறும் முயற்சியில் பாதுகாப்பு பிரிவினரால் மிரட்டல், கைது மற்றும் கண்காணிப்பு நிலைமைகளை எதிர்கொள்கின்றமை தொடர்பாகவும் வோல்கர் டக் தனது கரிசனையை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு கொடூரமான முறையில் முடிவிற்கு கொண்டுவரப்பட்ட உள்நாட்டுப் போரின் போது அதற்கு பின்னரும் செயற்பட்ட குற்றங்களுக்கான தண்டனை விலக்களிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் இன்மை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அடுத்த மாதம் தேர்ந்தெடுக்கப்படும் அரசாங்கம் உள்நாட்டுப் போரின் மூல காரணங்கள் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான இடைவெளியை நிவர்த்தி செய்வதற்கும் நல்லிணக்கத்தை நோக்கி பணியாற்றுவதற்கும் அடிப்படை அரசியல் அமைப்பு மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு உட்பட்ட உள்நாட்டுப் போரின் போது அதற்கு பின்னரும் செய்யப்பட்ட குற்றங்கள் மற்றும் மீறல்களுக்கான தண்டனைகளில் இருந்து விடுவிப்பதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள் முழுமையான விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதுடன் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். குற்றங்கள் செய்பவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அவர்களை தண்டிக்க ஸ்ரீலங்கா அரசுக்கு விருப்பமோ திறமையோ இல்லாத பட்சத்தில் வெளிநாட்டு மற்றும் உலகளாவிய அதிகார வரம்பின் சரியான பயன்பாடு நம்பத்தகுந்தவாறு கூறப்படும் குற்றவாளிகளை இலக்கு வைத்து அவர்களுக்கு எதிராக தடைகளை விதிப்பது மற்றும் சர்வதேசத்திற்கு இணங்கும் ஏனைய நடவடிக்கைகள் உட்பட ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற குற்றத்திற்காக பொறுப்புக்கூறலை உறுதி செய்யும் வகையிலான உத்திகளை சர்வதேச சமூகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் ஐநா ஆணையாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் சிக்கன நடவடிக்கைகளால் குறிப்பாக ஏழைகள் அதிலும் பெண்கள் மீது ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்தும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தனது அறிக்கையில் விவரித்துள்ளார். இலங்கையின் சர்வதேச மனித உரிமை கட்டுப்பாடுகளை பின்பற்றியே பொருளாதார கொள்கைகள் தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வோல்கர் டக் குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் ஸ்ரீலங்காவின் 9வது ஜனாதிபதிக்கு தமிழ் மக்கள் பலமான செய்தியை வழங்க முடியும் என தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். எனவே முதற்கட்டமாக நடைபெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பில் அரச ஊழியர்கள் சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். வணக்கம். உண்மையில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. அதற்கு இடையில் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. அதுதான் முக்கியமாக எமது உறவுகளாக இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் திணைக்களங்கள் சார்பிலும் வேலை செய்கின்ற அனைவருக்குமான இந்த அஞ்சல் வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே எமது உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் உத்தியோகத்தர்கள், தமிழ் அரசு அதிகாரிகள் அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் பொது வேட்பாளராக நான் இப்பொழுது இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றேன் சங்கு சின்னத்தில். உண்மையில் நான் ஜனாதிபதியாக வருவதற்காக அதிலே போட்டியிடவில்லை. உங்களுக்கு தெரியும், பல விடயங்கள் எங்களின் இந்த விடுதலை போராட்டம் என்பது கடந்த காலம் 75 ஆண்டுகளாக இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த 8 ஜனாதிபதிகளுக்கும் நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். எங்கள் தமிழ் தலைவர்கள் அவருடன் பேசியிருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயமுமே அதிலே தீர்க்கப்படவில்லை. ஆகவே இந்த தேர்தலை நாங்கள் ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள், தமிழ் மக்களுக்கான தீர்வு தரவில்லை. ஆகவே இதை நாங்கள் உங்களை எவரையும் நாங்கள் ஆதரிக்க தயாரில்லை, நாங்களாகவே இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுவதற்காக இந்த தேர்தலிலே நான் களமிறங்கி இருக்கின்றேன். அதிலே கூடுதலாக செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் இடம்பெற்றாலும் கூட அரசாங்க ஊழியர்கள் ஆகிய நீங்கள் எதிர்வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி சென்று அந்த தேசிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டானவர்கள், ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றவர்கள். ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக வாக்களிக்கிறதுக்கு நீங்கள் சங்கு சின்னத்துக்கு நேரே வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை நான் முன்னிறுத்தி இந்த செய்தியாளர் மாநாட்டிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் ஒரு அரசியல் தீர்வை பெற்றவர்களாக வாழ்வோம். அந்த முதலாவது செய்தி இந்த 9வது ஜனாதிபதிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அடுத்த செய்தி ஸ்ரீலங்கா நாட்டுக்கு கொடுக்கும். அடுத்த செய்திகள் அயல் நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு கொடுக்கும். இன்னும் எங்கள் சர்வதேச பரப்பில் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு செய்தியாக பரவலாக கொடுக்கின்ற போது ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் தீர்வை இதிலிருந்து பெறலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு வாக்களிக்குமாறு
மூத்த போராளியான காக்கான என அறியப்பட்ட முத்துக்குமார் மனோகர் அழைப்பு விடுத்துள்ளார். புலம்பெயர் நாடுகளில் உள்ள உறவுகளும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க முன்வர வேண்டும் என முத்துக்குமார் மனோகர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இறுக்கமாக பற்றி கொண்டதால் மாவீரரான எமது செல்வங்களின் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளின் குடும்பத்தினரும் எப்போதும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு உறுதுணையான எமது மக்களும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரனின் சின்னமான சங்குக்கு வாக்களிக்க தவறாதீர்கள். இதனை உங்கள் தேசிய கடமையாக உளமாற ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களிடமும் இத்தேவையை உணர்த்துங்கள். இறுதி யுத்தம் முடிந்து 15 வருடங்களாகிவிட்டன. பேச்சுவார்த்தை, பேசுதல் என்பவற்றை தொடர்ந்து கேட்டு காது புளித்து போய்விட்டது. தமிழரின் 6ஆம் அறிவை கேள்விக்குட்படுத்தும் விதத்தில் புது விளக்கங்களை கேட்டாயிற்று. எனவே நாம் இனி அடுத்த கட்டத்தை ஜனநாயக வழியில் மேற்கொள்வோம். புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள எமது உறவுகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு தவறாமல் வாக்களிக்கும்படி தமது குடும்பத்தினர், உறவினர், நண்பர்களுக்கு அறிவுறுத்துங்கள். பொது வேட்பாளர் குறித்த விடயத்துக்கு சாத்தியமாக எந்த வகையில் உதவ முடியுமோ அந்த வகையில் பங்காற்றுங்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாகியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 26ஆம் தேதி வெளியிடப்பட்ட பின்னரே ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு நாட்டு மக்களுக்கான உறுதிமொழிகள் அடங்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரிக்கும் செயற்பாடுகளில் பிரதான கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிடும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று வெளியிடப்படும் என அந்த கட்சியின் களுத்துறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கூறியிருந்தார். எதிர்வரும் 26ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடும் திகதியை ஐக்கிய மக்கள் சக்தி பிற்போட்டுள்ளது. எனினும் இன்று நடைபெற இருந்த தமது தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்துள்ள கட்சியின் பிரமுகர் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள், பொருளாதார மீட்சி திட்டங்கள், வெளிவிவகார கொள்கை ஆகியன பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. அத்துடன் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு திட்டம் பற்றிய உறுதிமொழி, மலையக தமிழ் மக்களுக்கான அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கான தீர்வு திட்டங்களும் எதிர்க்கட்சித் தலைவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் 29ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாசவுடன் கைகோர்த்துள்ள கட்சியின் பிரமுகர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். எனினும் இந்த முறை தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவார் என கூறப்படும் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபன உள்ளடக்கத்தை கருத்தில் கொள்ளும் வகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டை பிற்போட்டதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டை பிற்போட்டமை சஜித் பிரேமதாசவிற்கு பின்னடைவான ஒன்றாகவே பார்க்கப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் மீளவும் தமது கட்சியில் இணைய வேண்டும் எனவும் அவர்களுக்கான கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும் எனவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தால் பாராளுமன்றத்திலே எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து இன்னொரு கட்சியை அவர்கள் ஆரம்பித்து கிளை கட்சியாக சென்றவர்கள் மீண்டும் அந்த கட்சியில் இருந்து தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து ராஜினாமா செய்து ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற சுயேட்சை குழுவிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு அளித்து தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அதாவது தியாகம் செய்து இவரை வெற்றி பெறுவதற்காக இங்காலே எங்களுடைய அந்த கட்சியிலே பொது அணியிலே இணைந்திருக்கின்றார். அந்த சகோதரி தலதாத்து கொரலைக்கு நான் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தாங்கள் விட்ட பிள்ளைகள், தாங்கள் விட்ட தவறுகளை உணர்ந்து அவர்கள் தியாகம் செய்து இங்காலே வந்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த ஊடகத்தின் ஊடாக எனது சக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து போன வேறு கட்சிக்கு போன பாராளுமன்ற உறுப்பினர்கள்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், நீங்கள் உங்களுக்காக எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கதவு திறந்திருக்கின்றது. நீங்கள் இந்த கட்சிகளிலே வந்து இணைந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் இன்று சுயேட்சை குழுவிலே ஒரு வேட்பாளராக தலைமை தாங்கி இன்று போட்டியிடுகின்றார். அவரை வெற்றி பெறச் செய்து உங்களுடைய பிரதேசங்கள், உங்களுடைய மாவட்டங்கள், உங்களுடைய மாகாணங்களுடைய இன்று பாருங்கள் எங்களுடைய இந்த கடத்தொழிலாளர் சங்கம் தங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தெளிவுபடுத்துகின்றார்கள். அதேபோல் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெளிவுபடுத்தி உங்களுடைய வாழ்வாதாரம், அதேபோல் அபிவிருத்திகள், இளைஞர் ஜோதிகளுக்கான வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க முடியும். நாட்டின் சமாதானம், சுவீட்சம், அதாவது நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு மப்பால் உங்களுக்கு தெரியும், நெடுக அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடாகத்தான் இருக்கின்றது, அடைந்த நாடாகவில்லை. இந்த நாட்டை இந்த போர்க்குற்றங்களிலிருந்து மீட்டிருக்கின்றீர்கள், பொருளாதாரத்திலிருந்து மீட்டிருக்கின்றீர்கள். இந்த நாட்டை அதாவது நிம்மதியாகவும் ஒளிமயமாகவும் வாழ்வதற்கு அங்காலே பிரிந்து போனவர்கள் இதில் வந்து இணைந்து உங்களுடைய பாதுகாப்பு, உங்களை இந்த நாட்டை மீண்டும் ஒரு படுகொலிக்கு செல்ல விடாது பாதுகாப்பதற்காக நீங்கள் மீண்டும் இங்கே வந்து இணையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவளிக்க உள்ளதாக யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்புகளின் சம்மேளம் அறிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவே இலங்கை கடத்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் விரைவில் தீர்வை பெற்றுத்தருவார் என நம்புவதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சமாசங்களின் சம்மேளன முன்னாள் தலைவர் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகள் எமது பிரச்சனைகள் அதிகமாக காணப்பட்டது. அதனை நாங்கள் எமது போராட்டங்களூடாகவும் சந்திப்புகளூடாகவும் நாங்கள் ஜனாதிபதிக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம், கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு இதில் இருந்தொரு முன்னேற்றகரமான ஒரு செயல்பாடு தெரிகிறது. கடந்த காலங்களில் எல்லாரும் அறிந்த விடயம். இப்போது இந்திய அரசாங்கத்தின் தமிழ்நாடு அரசாங்கம் எமது மீனவர்களின் பிரச்சனையை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களும் கதைப்பதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பிற்பாடுதான் இது போன்ற செய்திகள் எங்களுக்கு வெளியே வருகின்றது. அதிலே எங்களுக்கு ஒரு படி முன்னேற்றம் கண்டதாக நாங்கள் கருதுகிறோம். பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நாட்டை ஓரளவுக்கு மீட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது தற்போது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள். அந்த அடிப்படையில் மீனவர்கள் கூடுதலாக கதைப்பது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு தகுதியுடைய ஆள் என்று சொன்னால் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்றுதான் நமது பெரும்பாலான மீனவர்களின் கருத்தாக இருக்கின்றது. இலங்கையில் தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றமை குறித்து ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவினரும் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தமது கரிசனையை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக இதுவரை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் 700-ஐ தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கரிசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கி வருவதால் வன்முறைகளை தவிர்க்க சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு ஆலோசித்து வருவதாக ஆணைக்குழுவின் உயர்மட்ட தரப்புகள் குறிப்பிடுகின்றன. தேர்தல் ஆணைக்குழுவின் தரவுகளின் பிரகாரம் இன்று வியாழக்கிழமை மாலை வரை தேர்தல் ஆணைக்குழுவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான 771 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த 771 முறைப்பாடுகளில் 388 தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கும் 383 தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மாவட்ட நிலையங்களுக்கும் கிடைக்கப்பெற்றுள்ளன. அனைத்து முறைப்பாடுகளும் சட்ட மீறல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வன்முறை சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ளது. இதேவேளை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 145 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் எனப்படும் சுதந்திரமானதும் நீதிக்கானதுமான தேர்தல்களுக்கான மக்கள் செயற்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்துடன் 7 வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோக்கட கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 11 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரியுமான முரளிதரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் பாதுகாப்பாக காவல்துறையினர் பல பகுதிகளில் பணிகளில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைதியான முறையில் தேர்தலை முன்னெடுக்க தேவையான அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 4,49,686 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அவர்களில் கல்குடா தொகுதியிலிருந்து 1,34,104 பேரும், மட்டக்களப்பு தொகுதியிலிருந்து
2,10,293 பேரும், பட்டிருப்பு தொகுதியிலிருந்து 1,05,289 பேரும் தகுதி பெற்றுள்ளனர். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள மொத்த வாக்கெடுப்பு நிலையங்களின் எண்ணிக்கை 442 ஆகும். அவற்றில் கல்குடா தொகுதியில் 123 நிலையங்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 197 நிலையங்களும், பட்டிருப்பு தொகுதியில் 122 வாக்கெடுப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தபால் மூலம் வாக்களிப்பதற்காக 13,116 பேர் வாக்காளர்களாக தகுதி பெற்று தபால் மூலம் வாக்களிப்பதற்காக செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மாவட்ட செயலகம், தேர்தல்கள் அலுவலகம், போலீஸ் நிலையங்கள் போன்ற இடங்களிலும் 5, 6 செப்டம்பர் மாதத்தில் ஏனைய அலுவலகங்களிலும் 11ஆம் தேதி 12ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் குறித்த தேதிக்கு வாக்களிக்க தவறிய வாக்காளர்களுக்கும் மட்டக்களப்பு தேர்தல் அலுவலகத்தில் வாக்கெடுப்புகள் இடம்பெறும். தேர்தல் முன்னேற்பாட்டு கடமைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுவரை 11 தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. அதிகமாக அவை இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் தொடர்பான முறைப்பாடுகளாகவே இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை எந்த ஒரு வன்முறையான செயல்களும் எங்களுக்கு பதிவு செய்யப்படவில்லை. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர். தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களின் நிலைப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்கும் வகையில் கருத்து பதிவிடப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன் மற்றும் தவராசா கலையரசன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தல் நிலவரங்கள், தமிழ் மக்களின் பிரச்சினைகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கருத்துக்கள் பரிமாறி கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை இலங்கைக்கான தென்னாப்பிரிக்க தூதுவர் சாண்டில் எட்வின் சால்க், துணை தூதுவர் ரெனி எவர்சன் பர்னி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்களின் நிலைப்பாடு மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த சாதக தன்மைகள் குறித்தும், ஈழத்தமிழர்கள் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ள தென்னாப்பிரிக்கா ஈழத்தமிழர்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் சர்வதேச நீதியை பெற்றுத்தர முயற்சிக்க வேண்டும் என்றும், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரிலும் இது விடயம் சார்ந்து தங்களின் கரிசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் தலைமைத்துவத்தை கோரும் சஜித் பிரேமதாச அன்று நெருக்கடியான காலத்தில் நாட்டையும் மக்களையும் பொறுப்பேற்க முன்வரவில்லை என்றும், மக்கள் கடன் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும் போது அமைதியாக பார்த்து கொண்டிருந்த இவரும் நாட்டின் தலைமைக்கு பொருத்தமற்றவர்கள் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை வழங்குவதாக அறிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து ஆதரவினை தெரிவித்துள்ளார். அதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யாழ் மாவட்ட கிறிஸ்தவ மத விவகாரங்கள் இணைப்பாளராக விக்டர் ஸ்டான்லி நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கு கருத்து தெரிவித்த விக்டர் ஸ்டான்லி, வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதற்கு ஒன்றிணைந்துள்ளனர் என கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதியின் வெற்றியை மாபெரும் வெற்றியாக மாற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக கூறினார். உள்ளூராட்சி சபை தேர்தல் பிற்போடப்பட்டமை மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலென ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ள போதிலும், மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அர்ப்பணித்ததன் காரணமாகவே தேர்தலை நடத்த முடியாமல் போனதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்தாமல் போனதற்காக வருந்தவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல்களை முன்னெடுத்ததன் பின்னர் தேர்தலை நடத்துவது குறித்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் திகதி நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி நிர்ணயிக்கப்படாது ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட பல தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்றம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, நிதியமைச்சர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் வாக்காளர்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக குற்றம் சாட்டியதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அரசியல் தலையீடு காரணமாக தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்க ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தவறியுள்ளமை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க நிராகரித்துள்ளார். இலங்கையில் நிலவும் பொருளாதார நிலைக்கு மத்தியிலும் தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொண்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கப்படாத காரணத்தினால் உரிய நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது போனதாக அவர் கூறியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் தேர்தல் தொடர்பில் செயற்படும் ஏனைய அமைப்புகளை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் நிதியின்மையை காரணம் காட்டி ஒத்திவைத்த தேர்தலை மீண்டும் நடத்துவது குறித்து உயர்நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜனநாயகத்தை பாதுகாத்து மக்களின் வாக்களிக்கும் உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சராக செயற்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்களின் வாக்குகளுக்காக உரிமையை மீறியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் ஊடாக இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் சில பிரிவுகளை மீறும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிலரின் தனிப்பட்ட அரசியல் தேவைகளுக்காக மக்களின் உரிமையை மீறும் வகையில் யாராலும் செயற்பட முடியாது என கரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளதோடு மக்கள் பலத்தோடும் நீதியின் பலத்தோடும் யாரும் விளையாட முடியாது எனவும் கூறியுள்ளார். மேலும் இதுவரை 32 தடவைகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கருத்தில் கொண்டு தமது அமைப்பு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாகவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகுண கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்த மனு மீதான பரிசீலனையை தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை சட்டத்தை மீறி செயற்படும் சிலருக்கு சிறந்த பாடமாக அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களை தாங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்சியாளர்கள் ஒத்திவைக்க முடியாது என்பதை இன்றைய உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்றதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தான் நம்புவதாக ரோகண கெட்டியாராச்சி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அதிகரிக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு சேவை சம்பள முரண்பாடுகள் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தகுதிகள், அனுபவம் மற்றும் தற்போதைய பதவி நிலை அடிப்படையில் குறைந்த தரங்களுக்கு 24% இருந்தும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு 24% முதல் 50% வரையும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போதைய பணவீக்கம் மற்றும் பொருளாதார நிலைமைகள் காரணமாக வாழ்க்கை செலவு கொடுப்பனவை 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு சேவை சம்பள முரண்பாடு தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவர் உதய செனவிரத்ன கூறியுள்ளார். கடந்த வாரம் பொதுச்சேவையின் அனைத்து துறைகளிலும் முன்மொழியப்பட்ட சம்பள திருத்தங்களுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை தயாரிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் உதய செனவிரத்ன தலைமையில் நிபுணர் குழு ஒன்று முன்னர் நியமிக்கப்பட்டிருந்தது.
இந்த நிபுணர் குழுவானது பொதுச்சேவை ஊழியர்களை கொண்ட முக்கிய தொழிற்சங்கங்கள் மற்றும் பரந்த பொதுத்துறை தரப்பினருடன் கலந்தாலோசித்து தொடர்புடைய தரவுகளை பகுப்பாய்வு செய்து இறுதி அறிக்கையை தயாரித்துள்ளது. அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்குறிப்பிடப்பட்ட சம்பள திருத்தங்களை உள்ளடக்கும் வகையில் ஜனாதிபதி முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களமிறங்கவுள்ள நிலையில் இந்த வாரத்தில் மாத்திரம் அமெரிக்காவின் 3 போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு சென்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்துமா கடலின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தில் உள்ள இலங்கை தீவு பூகோள அரசியல் களத்தில் தொடர்ந்தும் முக்கிய வகிபாகத்தை கொண்டுள்ள நிலையில் அதன் அரசு தலைவர் தேர்தல்களமும் அனைத்துலக உற்றுநோக்கலை கொண்டுள்ளது. இந்த பின்னணியில் ஒரு வாரத்தில் 3 அமெரிக்க போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. 13ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்று எரிபொருள் நிரப்பிய அமெரிக்க கடற்படையின் USS ஸ்ப்ரூபன்ஸ் கப்பல் இலங்கையிலிருந்து புறப்பட்ட கையுடன் இன்னொரு போர்க்கப்பலான USS ஒகேனே நேற்று கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்தது. இந்த கப்பலும் எரிபொருள் நிரப்பும் நோக்கத்துடன் சென்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையின் USS ஸ்டோக்டேல் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை இன்று சென்றடைந்துள்ளது. ஏனைய நாட்டு துறைமுகங்களில் எரிபொருள் நிரப்ப முடியும் என்றாலும் எரிபொருள் நிரப்பும் காரணத்துடன் அமெரிக்க கடற்படை இலங்கையில் தனது பிரசன்னத்தை அதிகரிப்பதாகவே கருதப்படுகின்றது. தமிழ் மக்களின் விடுதலையை வலியுறுத்தி பிரான்சின் தலைநகர் பாரிஸிலிருந்து புனித விடுதலை பயணம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. தமிழர் அன்புற கூடுகை எனும் துணைப்பொருளில் அருத்தந்தை கில்லரி கிரகரி வெள்ளன் தலைமையில் குறித்த விடுதலை பயணம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதலை பயணத்தில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். Le Sri Lanka a eu son indépendance des Britanniques en 1947 et après cela, le pouvoir a été très mal partagé, ce qu'on appelle le processus de décolonisation a été très mal fait. De ce fait, la majorité sénégalaise et la minorité tamoule ont eu beaucoup de mal à s'entendre. தமிழீழத்தின் அழகு தனி அழகு எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு தமிழீழத்தின் அழகு தனி அழகு. மன்னார் வைத்தியசாலையின் கவனஈனத்தினால் உயிரிழந்த இளந்தாயின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் வைத்தியர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத்தெம் கனிஃபா தெரிவித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியருக்கான தற்காலிக பணியிடை நீக்கம் தொடர்பான கடிதம் நேற்றைய தினம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி சிகிச்சைக்காக சென்ற நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக சிந்துயா மரியராஜ் என்ற இளம் தாய் உயிரிழந்திருந்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே 2 தாதியர்களுக்கும் 2 குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதும் சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் சுகையின விடுமுறையில் சென்றுள்ளார். இந்த நிலையில் வைத்தியருக்கான பணியிடை நீக்கம் தொடர்பாக கடிதம் நேற்றைய தினம் தனக்கு கிடைத்துள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் கனிபா தெரிவித்துள்ளார். குறித்த கடிதம் வைத்தியருக்கு கிடைக்கும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வரிசையில் மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டில் வைத்து 1990ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் 34வது நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு மட்டக்களப்பு சித்தாண்டியில் வைத்து கடத்தி சென்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் 34வது ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சித்தாண்டி ஸ்ரீ சித்ர வேலாயுதர் சுவாமி ஆலய முன்றலில் சித்தாண்டியில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி உட்பட்ட கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் தலைவர்கள் என பலரும் நினைவு தினத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது நெய் தீபம் ஏற்றி நினைவஞ்சலி இடம்பெற்றதுடன் நீதியை வேண்டி சித்தாண்டி முருகன் ஆலய முன்றலில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அறிக்கை ஒன்றும் வாசிக்கப்பட்டது. குரங்கு மீனை உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கையும் இந்த நோய் தொற்றை எதிர்க்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கமைய கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தால் இலங்கைக்குள் நுழையும் தரப்பினரை சோதனைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவி வரும் குரங்கம்மை காரணமாக குறித்த நோயை உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக உலக சுகாதார மையம் அறிவித்தது. இந்த நிலையில் குரங்கம்மை தொற்றால் இலங்கையில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் செய்திகள் வெளியாகியிருந்தன. இதையடுத்து குரங்கம்மையுடன் அடையாளம் காணப்படும் தரப்பினருக்கு சிகிச்சை வழங்குவதற்கான தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் சுகாதார செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். அத்துடன் விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்குள் குரங்கம்மை பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் நோய் தொற்றை எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை இருந்ததை விட குரங்கம்மைக்கு முகம் கொடுக்க தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறப்பாக தயாராகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அரசியல் ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் தவறான கருத்துக்களை சமூகமயப்படுத்துவதாக ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களுக்கு மதுபான சாலைகளை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்படுவது தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே பிரசன்ன ரணதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட எந்த ஒரு நபருக்கும் தான் மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கவில்லை என ஆளுங்கட்சியின் பிரதம கொறடாவும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அரசியல் கூட்டம் ஒன்றின் போது மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்ற பலரது பெயர்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர வெளிப்படுத்தியிருந்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். இதன்படி ஒருவருக்கு தான் மதுபான சாலை உரிம பத்திரம் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தமை தொடர்பில் ஊடகங்களில் வெளியாகி வரும் தவறான செய்தி தொடர்பில் தான் தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தான் யாருக்கும் மதுபான சாலை உரிமம் வழங்கவில்லை எனவும் அதற்காக யாருடைய பெயரையும் பரிந்துரைக்கவில்லை எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளுக்கு மதுபான சாலை உரிமம் வழங்கப்பட்டதாக கூறி அரசியல் ஆதாயம் அடைவதற்காக எதிர்க்கட்சிகள் தவறான சித்தாந்தத்தை பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்கள் பிழைகளை மறைப்பதற்காக சில அரசியல்வாதிகள் ஏனைய அரசியல்வாதிகள் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்புவதாகவும் அரசியல் ஆதாயங்களுக்கு குறித்த நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் பிரசன்ன ரணதுங்க மேலும் கூறியுள்ளார். கிளிநொச்சி இரண்டமடு பகுதியில் காவல்துறையினரின் உத்தரவை மீறி பயணித்த உளவியந்திரம் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இந்த உளவியந்திரத்தில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்றமை தெரிய வந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மானாமடு மாயனூர் பகுதியில் காவல்துறையின் வீதி தடுப்பு பகுதியில் மணல் கடத்திய உளவு இயந்திரத்தை நிறுத்துமாறு காவல்துறையினர் உத்தரவிட்டனர். எனினும் உளவு இயந்திரத்தின் சாரதி உத்தரவை மீறி சென்றதை அடுத்து காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து உளவு இயந்திரம் நிறுத்தப்பட்டு உளவு இயந்திரத்தின் சாரதியும் மற்றொருவரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதன்போது அனுமதி பத்திரம் இன்றி மணல் கடத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மாயனூர் பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இந்திய ரோட்டரி கழக அங்கத்தவர்களின் பங்கு பெற்றுதலுடன் தெல்லிப்பளை பலாலி வீதியில் உள்ள மயிலட்டி தெற்கு கட்டுவன் பகுதியில் வீதியோரத்தில் நிழல் மரக்கன்றுகள் இன்றைய தினம் நாட்டப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வானது தனவந்திரி செயற்திட்டத்தின் தலைவர் டாக்டர் என் தனசேகர் தலைமையில் சுன்னாகம் பாரிய ரோட்டரி கழகம், இந்திய ரோட்டரி கழக அங்கத்தவர்கள், கிரீன் லேயர் அமைப்பு மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் நேற்றைய தினம் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியரை உந்துருளியில் சென்ற 2 கத்தியால் வெட்டி காயப்படுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 2 இளைஞர்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டதை தொடர்ந்து ஊழியரை திடீரென கத்தியால் வெட்டி காயப்படுத்தியுள்ளனர். காயமடைந்தவர் பருத்தித்துறை ஆதார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
மட்டக்களப்பு வாழைச்சேனை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஓட்டமாவடி பாலை நகர் பகுதியில் இன்றைய தினம் யுவதி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் யுவதி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் ஆட்சி பொறுப்பேற்கும் தலைவருக்குரிய மனித உரிமை கடப்பாடுகள் மாறாது. ஜெனீவா அமர்விற்கு ஆணையாளர் முன்னோட்ட அறிக்கை. பொது வேட்பாளருக்கு வழங்கப்படும் வாக்கு பதவிக்கானது அல்ல, செய்திக்கானது. யாழில் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் மக்களுக்கு அறைகூவல். கிழக்கு பிரதிநிதிகள் சாணக்கியனும் கலையரசனும் இந்திய ராஜதந்திரியுடன் பேச்சு. தேர்தல் கால நகர்வுகள் குறித்து முக்கிய கருத்து பரிமாற்றம். மன்னர் மருத்துவமனை மருத்துவரும் தாதியர்களும் பணியிடை நீக்கம். இளம் அன்னையின் மரணத்திற்கு காரணமான பணியாளர்கள் அனைவருக்கும் நடவடிக்கை. நடிகர் விஜயின் கட்சி கொடி மீது அதிமுக மற்றும் திமுக எதிர்வினை. வெற்றி கழகத்தின் எதிர்காலத்தை மக்கள் சக்தி தீர்மானிக்கும் என கருத்து. செங்கன் பயண வலய பயணிகளுக்கு புதிய நடைமுறைகள். பிரித்தானியா நாடுகளின் குடிமக்களுக்கு கட்டண நடைமுறை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.